வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கோமதி என்ன சொல்கிறாங்க பாண்டியன் கிட்ட, இந்த மாதிரி தங்கமயில் வந்து கோர்ட்டில் இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல, அந்த சரவணனும் குழந்தையும் இப்போ இனிமேல் நம்மளோட பொறுப்பு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பாக்கியம் வந்து வீட்டில் கத்துறாங்க, இந்த மாதிரி இவன் நம்ம தலையில் கல்லு தூக்கி போட்டாங்க, இப்போ இவன் எப்படிங்க குழந்தையோட தனியாக வாழ்வா அப்படி இப்படின்னு சத்தம் போட, அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் போய் அந்த வீட்டில் என்னால் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு இனிமேல் அவர் தேவையில்லை, நான் என் குழந்தைய பார்த்துக்கிட்டு நான் தனியாக இருப்பேன், நான் இந்த வீட்டில் இருக்க உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தால் நான் இந்த வீட்டை விட்டு வெளில போகிறேன்ற மாதிரி தங்கமயில் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மீனாவும் செந்திலும் இந்த மாதிரி சென்னை போகிறத பற்றி மீனா பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு வருவாங்க செந்தில் கிட்ட. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ராஜி வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இவர் வந்து சொல்கிறாரு, கதிர் வந்து இந்த மாதிரி சென்னைக்கு என்னால் நாளைக்கு கொண்டு போய் விட முடியாது, நீ பஸ்ஸில் போய்க்கிறேன்னு கேட்க, அதில் கோவப்பட்டு ராஜி வந்து சத்தம் போடுறாங்க, என்ன கூட கூட்டு போகாத அளவுக்கு உங்களுக்கு என்ன வேலை, நீங்கள் முன்ன மாதிரி இல்லை, வேற மாதிரியே தெரியுறீங்க எனக்குன்ற மாதிரி கதிரை பார்த்து கேட்க, கதிர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அடுத்த சீன் காலையில் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காங்க ராஜி. அப்போ வந்து கொண்டு போய் விடலையான்ற மாதிரி பாண்டியன் கேட்குறாரு கதிரை பார்த்து. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால அவள் தனியாக போகிறோன்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி, ஏன்டா அவளை விடுறதை தவிர உனக்கு என்ன வேலைன்ற மாதிரி கதிரை பிடிச்சி பாண்டியன் திட்டுறாரு. அப்போ கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, மீனா கூட சென்னை தான் போகிறா, நீ வேணா போகிறது இருந்தால் அவள் கூட சேர்ந்து போகணுன்னு ராஜி வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுறாங்க. அப்படி இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.